ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பறவைகள் சரணாலயம் தொடர்பான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாடு இந்தியாவின் பறவைகள் சரணாலயத்தின் தலைநகரமாக அழைக்கப்படுகிறது. ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா பல்வேறு பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து வரக்கூடிய பறவைகளுக்கு ஒரு புகலிடமாக நம்ம தமிழ்நாடு திகழ்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 17 பறவைகள் சரணாலயங்கள் இருக்கிறது. பறவைகள் சரணாலயம் என்னென்னலாம் இருக்குது, அது எங்கே இருக்குங்கிறத பார்த்துடலாம். வேடந்தாங்கல் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் இது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கரிக்கிரி பறவைகள் சரணாலயம் சரிங்களா, இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு. இப்போ அது நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் இது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் இதுவும் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான். கூந்தன்குளம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். உதயம் மார்த்தாண்டபுரம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். வடூர் பறவைகள் சரணாலயம் தஞ்சை டிஸ்ட்ரிக்ட். அரைவெட்டி அரியலூர். வெள்ளோடு ஈரோடு. மேல் செல்வனூர் கீழ் செல்வனூர் இது எல்லாமே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். தேர்த்தங்கல் சக்கரக்கோட்டை ரெண்டுமே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா. ஊசுடு புதுச்சேரி. கழுவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். நஞ்சராயன் சாங்சுரி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.